ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு பொறுப்பேற்றது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்தது. இதற்கிடையே பிரதமர் மோடி முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். மேலும் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இன்று அதிகாலை சரியாக 1:05 மணிக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவ பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. சர்வதேச எல்லையான முரிட்கே மற்றும் பகவல்பூரில் உள்ள இலக்குகளையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்டலி மற்றும் முசபராபாத்தில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டையும் தாண்டி நிலைநிறுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திய தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி துவம்சம் செய்துள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 5 தீவிரவாத முகாம்கள் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள 4 தீவிரவாத முகாம்கள் குறிவைத்து இந்திய ராணுவத்தால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. லஷ்கர்-இ-தொய்பா தலைவன் அபிஸ் முகமது முகாம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. அடுத்தடுத்து சீறிப்பாய்ந்த இந்திய ஏவுகணை தாக்குதலுக்கு அங்குள்ள தீவிரவாத முகாம்கள் தரைமட்டமாகி நிலைகுலைந்து போயின. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் முகாம்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டன. பயங்கரவாத அமைப்புகளின் 9 தலைமையிடங்கள் மர்கஸ் சுப்மான் அல்லா பகவல்பூர், மர்கஸ் தைப்பா முரிட்கே, சர்ஜால் தேரா கலான், மெஹிமுனா ஜோயா வசதி சியால்கோட், மர்கஸ் ஐலே ஹதிஸ் பர்னாலா பீமர், மர்கஸ் அப்பாஸ் கோட்லி, மர்கஸ் ரஹீல் ஷாஹித் கோட்லி, ஷவாய் நல்லா முகாம் முசபராபாத், மர்கஸ் சையத்னா பிலால் உள்ளிட்டவை இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டன. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் தீவிரவாத செயலுக்கு கடும் எச்சரிக்கை அளிக்கும் வகையிலும் தான் ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளது. இந்த தாக்குதலில் தொடர்ந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்த தீவிரவாத அமைப்புகளின் 9 இடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் பதிலடி நடவடிக்கைக்கு அரசியல் தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்திய ராணுவத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர்.